அக்கினி என்ன செய்யும்? அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு. அது எதெல்லாம் உங்களால அறுக்க முடியாதோ அதை அறுத்து தூக்கி போடும். ஏன்னா உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற வல்லமைகள் நிறைய கட்டு. நீங்க நினைக்க கூடாது நான் பாட்டே ஜாலியா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஜீவனோட இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிரான வல்லமை அந்த ஆண்டவர் அறுத்து இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, அந்த அக்கினியின் சீயோனின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வரும்போது அவர் உன்னை நடத்துவார். முதல்ல அந்த அக்கினி அபிஷேகம் வேணும். மேகமான ஆவியானவர் நல்லதுதான், ஆனா அக்கினியோட இருக்கணும். அக்கினி என்ன செய்யும்? அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு. அது எதெல்லாம் உங்களால அறுக்க முடியாதோ அதை அறுத்து தூக்கி போட்டுரும். ஏன்னா உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற வல்லமைகள் நிறைய கட்டு. நீங்க நினைக்க கூடாது நான் பாட்டே ஜாலியா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஜீவனோட இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிரான வல்லமை அந்த ஆண்டவர் அறுத்து இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு சபைக்கு புதுசா வந்து எனக்காக இந்த இயேசு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இயேசுவை நல்லா பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் உங்களை கட்டுகளை முதல்ல அவர் அறுப்பார். அதான் சீயோனின் அபிஷேகம். தாவீதுக்கு ஒரு ஸ்பெஷல். அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? எல்லா நுகங்களையும் வெட்டிட்டே வரும். சவுலுடைய அபிஷேகத்தில் அந்த நுகங்கள் எல்லாம் மேல மேல வரும். தாவீதின் அபிஷேகத்தில் எங்கெல்லாம் நுகத்தை கொண்டு வர்றாங்களோ எல்லா நுகத்தையும் அந்த வல்லமை அறுத்துரும். அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் சங்கீதத்தை வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஜாதிகள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிலாம் வேலை செய்யறாங்க. அவங்களுக்காக தான் கர்த்தர் உங்களை துலக்கப்பட்ட அம்பாய் மாற்றுகிறார். வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும். யாரெல்லாம் சபையில நல்ல அபிஷேகத்தில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு எதிராக எந்த வல்லமை வந்தாலும் கர்த்தர் அதை அறுத்து போடுவார். அதுக்கு தான் அந்த அபிஷேகத்துக்குள்ள வாங்க, வாஞ்சையா கேளுங்க, கதவை திறந்து வச்சு கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறார்.